நான் 1 கிலோ கறி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை என்ன பண்ண போகிறேன்னா, நல்லா அலசிட்டு எடுத்துகிட்டு வந்து மத்தியானம் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு பிரியாணிக்கு தேவையான கறியெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். மீதியை வந்து உடனே குழம்பு வைக்கணும், இல்லைனா ஃப்ரிட்ஜில் வைக்கணும். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சட்டியை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதங்கின பிறகு மீதி இருக்க கறியெல்லாம் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் சின்ன ஸ்பூனில் ஒரு குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு கறி மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணி வைக்க போகிறேன். நைட்டு என்ன பண்ணோம், நம்ம நார்மலாக கறி குழம்பு வைக்கிறதுக்குள்ளே வச்சா அப்படியே கறி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படி நீங்கள் அடுத்த நாள் வைக்கிறதுனா கூட நல்லா கறி கொதித்த பிறகு அதை ஆறின பிறகு ஒரு டப்பாவில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நீங்கள் அடுத்த நாள் காலையில் நீங்கள் பிரியாணியும் செய்யலாம், குழம்பும் வைக்கலாம், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரே முறை வச்சேன்னா எடுத்து அலசும் போது கறி பிஞ்சிக்கிட்டு வந்துருச்சு, அதனுடைய டேஸ்ட்டே எனக்கு பிடிக்கல. அதுலேருந்து நான் எப்போயுமே இப்படி தான் செய்வேன். இப்படி செஞ்சால் கறி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.